ஆனைமுத்து ஒன்றிய அரசியல் இடப்பங்கீடு கீழ்கண்டவாறு அனைத்து மதங்களில் சார்ந்த பிற்படுத்த வகுப்பினருக்கு 57% இடஒதுக்கீடு கொடுத்துடணும். அனைத்து மதங்களையும் சார்ந்த முற்பட்ட வகுப்பினருக்கு 17%, பட்டியல் வகுப்பினருக்கு 17%, இப்போ 15 கொடுத்துங்கிறாங்க. பட்டியல் பழங்குடியினருக்கு 8.5%, இப்போ 7.5 கொடுத்துங்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை அப்போ இருந்த விவரம் அடிப்படையில் தோழர் ஆனைமுத்து முன்வைத்த கோரிக்கை. இவ்வாறு 4 பெரும் பிரிவினராக இடப்பங்கீடு செய்த பின் அனைத்து இந்திய நிலைமைகளுக்கு தக்கவாறு அந்தந்த பிரிவுகளுக்குள் உள் ஒதுக்கீடு செய்யலாம். அந்தந்த மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப சில தொகுப்புகளாக உள் ஒதுக்கீடு, கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் ஆனைமுத்து சொல்வார். இப்போ கர்நாடகாவில் அது மாதிரி பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 5 பிரிவாக இருக்குது. முதல்ல 4 பிரிவாக இருந்தது. பிற்படுத்தப்பட்டவங்களுக்குள்ளே 1, 2, 3, 4ன்னு ஒவ்வொரு தொகுப்பாக வச்சுருக்காங்க. அதுதான் கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் சொல்கிறோம். அது மாதிரி உள் ஒதுக்கீடு கொடுத்துக்கலாம். பிற்படுத்தப்பட்டவங்கன்னு ஒரே கேட்டகரி கொடுத்துட வேண்டியது. அதுக்குள்ளே ஒரு 4, 3, 5 அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும்னு. எனவே ஒன்றிய அரசு காலந்தாழ்த்தாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வகுப்பு வாரி விகிதாச்சார இடப்பங்கீடு வழங்குமாறு ஒன்றிய அரசை மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி வலியுறுத்துகிறது என்றுதான் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள உங்கள் கைவலியை ஏற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.